கோர்ட்டில் வந்த நிறைய ஜட்ஜ்மெண்ட் ரிசல்ட் வந்தது. நிறைய பேர் மெசேஜ், என்ன பிரதர் இதை பற்றி பேச மாட்டீங்க, நம்ம கூட சொல்லியிருந்தோம், ஆன்லைனில் கூட ஷேர் பண்ணியிருந்தோம், நீதிபதி சைடு சொன்ன விஷயத்தை பற்றி யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க, நீதிபதியை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது, அது தவறுன்னு சொல்லி நம்ம போஸ்ட்டு கூட போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் கேட்டாங்க, இது சரியா, நீங்கள் சொல்கிறீங்க ஓகே இது சரியா, ஏன் விமர்சனம் பண்ணால் என்ன, இது தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது நிறைய பேர் சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன். அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, நீதிபதிக்கு நம்ம கொடுக்குற மரியாதை விமர்சிக்கக்கூடாது, அதில் இடம் கிடையாது. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா யார் யார் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்கள கைது பண்ணுறதுக்கான ரூல்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அது யார் பண்ணியிருப்பான்னு தெரியும், ஆளுங்கட்சி தான் தெளிவாக இருக்காங்க. யார் யார் வந்து விஜயனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, யார் யார் நீதிபதி விமர்சனம் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் நோட் பண்ணி அவங்கள வந்து தூக்கி உள்ளே போடுன்றதில் தெளிவாக இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நீதிபதி விமர்சனம் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அவர் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது தெரியுமா, அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணலாம், அதில் சட்டத்திலே இடம் இருக்குது. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் எடுத்து பார்த்தேன். சன் நியூஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஜில் ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட்டு, அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சரமாரியான கேள்வி, அவரோட வண்டி பறிமுதல், அவரோட இது போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சொல்லப்போனால் ஒரு மினி பிரச்சாரமே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அவங்க நடத்தியிருக்காங்க. ஸோ வேறு எந்த சேனலும் கிடையாதுங்க, சன் நெட்வொர்க்கை சேர்ந்தவங்க தான் இதை பார்த்தீங்கன்னா பெருசாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நானும் பார்த்தேன் என்னடா எல்லாமே அவங்க சைடாகவே வருது, ஒன்றுமே நம்ம சைடு வருது இல்லைன்னு சொல்லும்போது அந்த லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த ஃபார்ம் ஒன்று வந்து அதை படித்து பார்க்கும்போது தான் ஒரு ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுது. நம்ம சைட்லேருந்து வக்கீல் சைட்லேருந்து நம்ம சைட்லேருந்து யாருமே போய் அவங்க டிஃபெண்ட் பண்ணவே இல்லை, அதாவது வாதாடவே இல்லை. ஸோ வெறும் அரசாங்கம் சைடு வந்து மட்டும் கேட்டுட்டு நீதிபதி சைட்லேருந்து ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்புறம் எப்படிங்க நம்ம இப்போது எக்ஸாம்பிள் 2 சைடு பிரச்சனை நடந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 டீமையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க 2 டீமையும் பேச வச்சு எது நியாயமோ அதுதான் நம்ம வெளியே கொண்டு வருவோம். ஒரு சைடு மட்டும் வந்து சொல்லிவிட்டு அதுக்கான ஆன்சரை கொடுத்துட்டா எப்படி, சரி அது இந்த சைடு ஒரு சைடு சொல்லிட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும், இமீடியட்டாக அடுத்த சைடில் இருக்கவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி அரசாங்கம் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லி நம்ம சைடில் இருக்கிற ரிசல்ட்டை கேட்கணும். அது கேட்கவே இல்லையே. அவர் சர்ற மாதிரியாக பார்த்தீங்கன்னா விஷயத்தை அவுட் பண்ணி எல்லா விஷயமும் விஜய் அவர்கள் இப்போது மீடியாவில் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும், விஜய்க்கு கடும் கண்டனம், நீதிபதி சைட்லேருந்து கடும் கண்டனம் சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் இந்த உண்மையை இந்த இடத்துல பிரேக் பண்ணுறேன். நம்ம சைட்லேருந்து யாருமே பாதிக்கல, நம்ம சைடில் அவங்க உள்ளே கூப்பிடவும் கிடையாது, வெறும் ஒன் சைடாக மட்டும் அவங்க போய் பேசியிருக்காங்க. அரசாங்கம் சொன்ன விஷயங்களுக்கு மட்டும் நீதிபதி சைட்லேருந்து நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு, அதை தான் நீங்கள் மீடியாவில் பார்க்குறீங்க. ஸோ இது தெளிவுபடுத்தலைன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸ், விஜய் தப்பு தான் பண்ணிட்டாரோ அதனால தான் இவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு எதிராக வந்திருக்கோ சொல்லி நிறைய பேர். நம்ம சைடு ஒரு வாதம்னா 2 சைடு பேசணுங்க, 2 சைடு பேசினா தாங்க தெரியும் என்ன நடந்திருக்கு என்ன உண்மைன்றது. நம்ம சைடு சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, அதை கேட்கணும், அவங்க கேட்டு அதுக்கான பதில் கூடிய விரைவில் அதுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்க்குறேன். சிபிஐ விசாரணை கேட்டோம், அதுவும் கிடையாது, ஜாமீன் கேட்டிருந்தும் அதுவும் தள்ளுபடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு.